விஜய் சேதுபதி சார் வந்து 2 பேரையும் தனியாக உட்காந்து வச்சிருப்பாங்க. பார்வதியும் கமர்தினியும் ஃபுல்லாகவே ரொம்ப அவமானத்தில் தான் கமர்தின் வந்து உட்காந்துருப்பாரு. நம்ம பார்த்தாலே தெரியும் ஒன்றுமே எப்படி முடிச்சு எப்படி உட்காந்துருப்பாரு. இடையில ஒரு சண்டை போட்டார், நான் அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் அவருக்கு அந்த அசிங்கம் கொஞ்சம் கண்டிப்பாக இருந்துச்சு. அது முடிஞ்சிட்டு என்ன அப்படின்னா, போயிட்டு பார்வதி கூப்பிட்டு நம்ம 2 பேரும் பேசிக்க வேணாம் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே நம்ம இப்போ சார் நானும் அதை தான் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நானும் அதை தான் சொல்லலான்னு வந்தேன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஆப்போசிட்டாக ஒரு பாயிண்ட், பார்வதி மடக்கி ஒரு பாயிண்ட் சொல்லும்போது அவங்க ஆமாம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அக்செப்ட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம நினைப்போம். பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க, நம்ம இப்போ பேசாமல் இருக்கிறதுனால என்ன ஆக போகுது, அவங்க வந்து கப்பல் கேம் ஆடுறீங்கன்னு அதை ஒரு பாயிண்ட்டாக எதுவுமே சொல்லலை, மைக் போடாமல் பேசினதை தான் தப்புன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் கமர்தனுக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஒரு 1 வீக் பார்ப்போம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு இப்போ திருப்பியும் பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஆன் அண்ட் ஆஃப் இப்படி இருக்க வேணாண்டா, வேணாம் இது திருப்பும் அதே லூப்புக்குள்ளே தான் வரும், பேச வேணாம்னா பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கமர்தன் வந்து அதுக்கு ஓகேங்கிற மாதிரி நிற்கிறாரு. ஓகேங்கிற மாதிரி நின்று உடனே பாருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, பேச மாட்டானோன்னு. டக்குன்னு உடனே எப்படி ஒரு அடி அடிக்கிறாங்கன்னா, கடைசி வரை பேசிக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்போது கமர்தனுக்கு ஒரு சின்ன பயம் வருது. கடைசி வரை பேசிக்க வேணாம்னா நம்ம சம்திங் லூஸ் பண்ண போகிறோங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபியர் வரும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டும்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபியர் வருது. அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நம்ம ஒரு பிக் பாஸ் வீட்டில் இருக்கோம். இப்போ அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, நம்ம இருக்க முடியாதுல்ல, அவங்க பேச்சு கேட்டு மதித்து தானே நடப்போம். அதே மாதிரி இது ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிவ் மீ சம் டைம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு வந்து பாரு சரி ஓகே முடியலைன்னா பரவாயில்ல, பேச வேண்டாம்னா பேச வேண்டாம், பட் அது பிரச்சனை இல்லை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், இப்போ இதே ஒரு பையன் இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு எனக்கு வேண்டான்னு சொல்லி திருப்பி போய் பேசி அந்த பொண்ணை வந்து இமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி பேச வச்சா இந்த உலகம் அந்த பையனை வந்து ரொம்ப மோசமாக சொல்லும். அதே ரிவர்ஸில் ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு பண்ணும்போது அதை பற்றி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த பையனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க அக்கா பார்க்கும்போது அவங்களுக்கு நேற்றுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், இப்போ வேணான்னு சொல்கிறான், இனிமேலாச்சும் இதை விட்டு வெளியில் வந்து கேமாக இது பண்ணியிருப்பான், அதையும் இப்போ கெடுத்துட்டாலே என்னன்னா அவங்க நினைப்பாங்க. சப்போஸ் கமர்தனுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் முதல்ல கோவப்பட்டார், அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய ஃபன் கண்டென்ட் காட்ட நம்மள நிறைய பேருக்கு கமர்தனை பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா கமர்தன் அதை விட்டு டீவியேட் ஆகி இந்த லவ் கண்டென்ட்குள்ளே போனதுக்கப்புறமா பிளைண்ட் ஃபேன்ஸை கமர்தனை ரொம்ப பிடிச்சவங்க மட்டும்தான் அவர் கூட ஸ்டிக் பண்ணி இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வர எனக்கு இந்த இது பிடிக்கிறது இல்லை. நியாயமாக ஓரளவுக்கு ஓப்பன் மைண்டோட பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கமர்தனோட கண்டென்ட் பிடிக்காமல் அதை விட்டு கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட கேம் இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததுக்கு ரீசன் இது தான், இந்த லவ் கண்டென்ட் தான். அண்ட் வெளியில் வந்துட்டு திருப்பியும் பெட்ரூமில் போயிட்டு சொல்கிறாரு, பாரு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. புரிஞ்சுக்கோ பாரு அப்படின்னு. உண்மையிலேயே ஒருத்தவங்களை நம்ம லவ் பண்ணோன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம், நம்மளால் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வருது சம்திங் அப்படின்னு தெரியும் போது அதை விட்டு ஒதுங்கி வரணும். அவர் கிளியராக சொல்கிறாரு, மைக்கு தான் பிரச்சனைனாலும் உங்க கூட பேசினால தானே இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒன்று அவங்க பெர்மனெண்ட்டாக பிரிஞ்சு போகிறதில்ல, ஜஸ்ட் 1.5 months தான் பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சேர்ந்துக்கலாம். அதுக்கு பார்வதி வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க, மறந்துட்டு நீ சொல்லிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இன்னும் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாடுறாங்க. அமித் இருக்காரு, வினோதனா இருக்காரு, இந்த வீட்டில் எல்லாருமே பாருக்கிட்ட பேசுவாங்க. இவ்வளோ தூரம் பாரு பண்ணால் கூட இந்த வீட்டில் யாருமே அவங்கள ஒதுக்கி வைக்கிறதில்ல. இதே வேறு சீசனாக இருந்தால் ஒதுக்கி வச்சுருப்பாங்க, இந்த சீசனில் அப்படி யாருமே ஒதுக்கி வைக்கிறதில்ல. ஸோ பாரு அவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. மொத்தத்தில் கமருதனோட கேம் வந்து ஒரு மாதிரி ஹீரோலேருந்து 0 ஆன கதையாக ஆகிப்போச்சு, முடிஞ்சு போச்சு. இனி அவங்க அக்கா ஃபேமிலி வீக்கில் வந்து அவங்க அக்கா சொல்லி ஏதாச்சும் மாறினா மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா கமருதனோட கேமை இனி திருப்பி ரிவர்ஸில் எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.